இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 23 அதிகாரம் 12 திருவசனம். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அரசியான தூய கன்னி மரியாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் மாதம் 22 சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன் நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம் மனநலம் எப்படி இருக்கின்றது? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஜெபிக்க நினைவூட்டுகிறேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் நான் ஜெபிக்கின்றேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் அன்றாடம் நாம் தியானிப்பது அன்றன்று உள்ள திருப்பலி வசனங்கள்தான். அதன் மூலம் ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிறார். ஒரு திருப்பலி கண்ட அனுபவத்தை நமக்கு தருகிறார். சரி நண்பர்களே, இன்றைய பொது சிந்தனை என்ன தெரியுமா? எந்த இடத்தில் இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக நியாயமாக வாழ்கிறோமா என்பதே முக்கியமாம். உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற சூழ்நிலைகளால் வருவது அல்ல, இயேசுவோடு இருக்கும் உறவிலிருந்தே வருகிறது. இயேசுவை நம்பும் இதயம் எந்த நிலையிலும் நன்றியுடன் வாழ கற்றுக்கொள்கிறது. சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் இயேசுவின் அன்பும் சமாதானமும் மாறுவதில்லை. இயேசுவோடு வாழும் மனம் எப்போதும் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கும் மனம். இதைத்தான் பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 சொல்லுகிறது. ஆண்டவரில் எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று. மகிழ்ச்சியை உலகில் தேடாதீர்கள், மனிதர்களிடம் தேடாதீர்கள், அது ஒரு நாள் மறைந்து போகும். இறைவனின் பிரசன்னத்தில் மகிழ்ச்சியை தேடுங்கள். இயேசுவோடு நடக்கும் இதயம் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையான ஆனந்தத்தை உங்களுக்கு தரும். உங்களால் அதை உணர முடியும் நண்பர்களே. பல தருணங்களில், என்னை எல்லோரும் கைவிட்ட தருணங்களில், நான் மனமுடைந்து அமர்ந்த தருணங்களில் அதை நான் உணர்ந்திருக்கிறேன். மீண்டும் எழும்பி நின்றிருக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசக சிந்தனை என்ன? இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று என்று சொல்லுகிறார். இறைவன் ஒரு கட்டிடத்தில் மட்டும் வாழ விரும்புவதில்லை. அவரை ஏற்றுக்கொள்ள தயாரான இதயத்தில்தான் குடியிருக்க ஆசைப்படுகிறார் இயேசு என்று. இறைவனின் மாட்சி கோவிலை நிரப்பியது, ஆலயத்தை நிரப்பியது. அதுபோல நம் இதயமும் அவரது அன்பு, அமைதி, பரிசுத்தத்தால் நிரம்ப வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பம். மின்சாரம் இருக்கும் வீட்டில்தான் விளக்கு ஒளிரும். அதுபோல இறைவனின் பிரசன்னம் இருக்கும் குடும்பத்தில்தான் நம்பிக்கை, மகிழ்ச்சி, அமைதி இருக்கும். வெளியில் எல்லாம் இருந்தாலும் வீட்டிற்குள் சண்டை, பிரிவு, ஏமாற்றம், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது இயேசு வாழாத வீடு என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கே வெறுமை மட்டுமே இருக்கும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருப்பார்கள். சந்தோஷம் இருக்காது, கூடி ஜெபிக்கும் முறை இருக்காது. இன்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. என் இதயம், என் குடும்பம் இயேசு தங்க விரும்பும் ஆலயமாக இருக்கிறதா, அல்லது கோபம், வெறுப்பு, பொறாமை போன்றவற்றால் நிரம்பி இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி நம் குடும்பம் சரியான நிலையில் இல்லை என்றால் நாம் அந்த அளவிற்கு ஜெபிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். ஒரு குடும்பத்தில் ஒருவராவது பொறுப்பேற்க வேண்டும், விடாமல் ஜெபிக்க வேண்டும், தவறாமல் ஜெபமாலை செய்ய வேண்டும். உபவாசம், ஒரு வாரத்திற்கு ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நிச்சயம் குடும்பத்தில் உள்ள மாற்றங்கள் நிறைவாக உங்களால் பார்க்க முடியும்.
இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? இறைவனுக்கு உங்கள் இதயத்தின் கதவை திறந்து வையுங்கள். அவர் குடியிருக்கும் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும். பயம் விலகி அமைதி மலரும். வெறுமை மறைந்து நிறைவு பெருகும். பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருப்பார்கள். உங்கள் சந்ததி, உங்கள் பணி எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும். எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அது நிச்சயம் நடக்கும். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன தெரியுமா? உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். உண்மையான பெருமை மற்றவர்கள் நம்மை புகழ்வதில் இல்லை, பிறருக்காக தாழ்ந்து சேவை செய்வதில்தான் இருக்கிறது. இயேசு வார்த்தைகளால் மட்டும் நல்லவர்களாக தோன்றாமல் வாழ்க்கையால் நற்செய்தியை வாழ நம்மை அழைக்கிறார். சொல்வதற்கும் செய்வதற்கும் இடையே இடைவெளி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுத்தருகிறீர்களோ அதை முதலில் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி நான் ஒளி தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதில்லை. அது அமைதியாக எரிந்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிறது. அதுபோல உண்மையான கிறிஸ்தவர், நல்ல மனிதர், தன்னை பற்றி பேசுவதால் அல்ல, தனது அன்பு, தனது சேவை, தனது தாழ்மை, தனது உதவி இவற்றின் மூலம்தான் பிறரால் அறியப்படுகிறார் என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நான் நல்லவனாக தோன்றுவதற்கு வாழ்கிறேனா அல்லது உண்மையாகவே நல்லவனாக வாழ முயற்சிக்கிறேனா? என் வாழ்க்கை பிறருக்கு உபயோகமாக இருக்கிறதா அல்லது யாருக்குமே உபயோகமற்ற வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா என்று பணிவும் சேவையும் மனிதனை இயேசுவுக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறதாம். ஆகவே புகழை தேடாமல் அன்போடு பிறருக்கு உதவும் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். இயேசு உயர்த்துவது பதவியில் இருப்பவரை அல்ல, பணிவுடன் இருப்பவரைத்தான். இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். நம் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் நிச்சயம் நடக்கும். இன்று சரியில்லாமல் தோன்றும் அனைத்தும் இயேசு நம் முன்னே நடந்து சென்று கோணலானவைகள் அனைத்தையும் செவ்வையாக்குவார். நண்பர்களே, விசுவாசியுங்கள், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். பிசாசானவன் ஏதாவது ஒரு சோதனையை குடும்பத்தில் கொண்டு வந்து ஜெபத்தை நிறுத்த முயற்சிப்பான். சண்டையை கொண்டு வந்து ஜெபமாலையை, குடும்ப ஜெபத்தை நிறுத்த முயற்சிப்பான். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள், விட்டு கொடுத்து போங்கள். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவரே இயேசுவே, தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவர் என்று சொன்னீரே. இந்த வசனத்தை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் செய்யும். எங்கள் தாழ்மையை காண்கிற நீர் எங்களை உயர்த்தி வைப்பீர். எங்களுக்கு உண்டான யாவற்றையும் நீரே இறங்கி வந்து செய்வீர் என்று விசுவசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும், நோய் நொடி இல்லாமல் காத்துக்கொள்ளும். போகிற வருகிற வழியிலே எங்களை பாதுகாத்தரலும். எங்கள் உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை ஒளிவ எண்ணெயால் எங்களை ஆசிர்வதியும். எங்கள் கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, எங்கள் வீட்டில் உள்ள பெற்றோர், பெரியோர், முதியோர், உறவினருக்காக ஜெபிக்கின்றோம். நீரே எங்கள் அனைவரையும் காத்து நடத்தியருளும். எந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாங்கள் சந்தோஷமாக ஜெபத்துடனும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதுதான் முக்கியம் என்று சொல்லித் தந்தீரே இயேசுவே. அதன்படி நாங்கள் வாழ அருள் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று சொன்னீரே. எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க அருள் தாரும் இயேசுவே. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிறைப்புற்று என்று சொன்னீரே. ஆண்டவரின் மாட்சி அன்று கோவிலை நிரப்பியது போல, ஆலயத்தில் பொங்கி வழிந்தது போல, இன்றும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் மனதிலும் உமது மாட்சி பொங்கி வழிய அருள் செய்யும். அதற்கு ஏற்றபடி நாங்கள் நல்ல மனிதர்களாக, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மனிதர்களாக மாற எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. எங்கள் மனதை கட்டுப்படுத்த, எங்கள் வயிற்றை கட்டுப்படுத்த, பிரமாணிக்கமுள்ள ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ அருள்தாரும் இயேசுவே. உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் என்று சொன்னீரே. எனக்கே சகலரும் பணி செய்ய வேண்டும், எனக்கே சகலரும் பணிந்து வாழ வேண்டும். நான் சொல்வதைதான் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டும், நான் சொல்வதைதான் பணியிடத்தில் உள்ள அனைவரும் கேட்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை, பிடிவாதத்தை, மேட்டிமையான மனதை விட்டுவிட்டு
தாழ்மையுள்ள, பிறரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு மனதை எனக்குள் வைத்தருளும். எனக்குள் மாற்றம் வரும்போது நிச்சயமாக என்னை சுற்றி இருப்பவர்களும் மாறுவார்கள், என்னை புரிந்து கொள்வார்கள், என்னோடு இணைந்து வாழ்வார்கள் என்பதை நான் முதலில் புரிந்து கொண்டு வாழ அருள் செய்யும் இயேசுவே. நான் சொல்வதற்கு பதிலாக அதை வாழ்ந்து காட்ட எனக்கு அருள்தாரும் இயேசுவே. எப்போதும் நானே முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற இடத்தை விட்டுவிட்டு பணிவோடு வாழும் தாழ்ச்சியின் மனதை தாரும். பணிவும் சேவையும் மனிதனை இயேசுவுக்கு நெருக்கமாக்கும் என்று சொன்னீரே. புகழை தேடாமல் அன்போடு வாழும் மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நாளை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறோம். நீரே ஆண்டு நடத்தும், நீரே கைபிடித்து உதவும். எங்கள் தேவைகளை சந்தித்தரலும், பாதுகாத்தரலும், எங்களோடு வாழ்ந்தருளும் இயேசுவே. ஆசிர்வதித்தருளும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.